ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டிஃபனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நான் அந்த கத்திரிக்காய் வந்து நான் நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்துட்டேன். அதை போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டேன், அதையும் போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போடலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஒரு 4 தக்காளி வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன், அது போட்டுடலாம். ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக புளி. இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். குக்கர் க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 5 விசில் விடுங்க போதும். ஒரு 5 விசில் விட்டு பாருங்கள். ஒரு 5 விசில் விட்டாச்சு. இப்போ நான் எடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த தண்ணியை வந்து நல்லா வடிச்சிட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வந்து கடையணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக. ரொம்ப கடைய வேணாம், ஓரளவுக்கு கொஞ்சம். கடையும் போது நீங்கள் வந்து கல்லுப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி. பாருங்கள், இந்த அளவுக்கு கடைஞ்சா போதும். அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலக்கிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த வடகம் தாளிச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் வடகம், நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இது வந்து இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தொக்கு. நீங்கள் சாப்பாட்டு கூட தாராளமாக சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.